அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்தியா லைசென்ஸை சிங்கப்பூர் லைசென்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆன்லைன்ல நீங்க உங்க டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிருப்பீங்க. ரிப்ளை இமெயில் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவுல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதே போல நம்ம மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம இதை ஒரு ஷேர் பண்ணிருங்க. ஏன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னெல்லாம் அவங்களே ரிப்ளை இமெயில் பண்ணும்போது 2 இமெயில் பண்ணுவாங்க. அதுல 1வது இமெயில் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எலிஜிபிளா இருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இமெயில் ஒன்று வரும், இந்த டேட்ல வாங்க, இந்த டைமிங்ல வாங்க அப்படின்னு. இப்போ அதை கொஞ்சம் மாத்தி நீங்களே அந்த அப்பாயின்மெண்ட் டேட் டைம் எல்லாம் புக் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரிப்ளை இமெயில் இந்த படத்துல தெரியுற மாதிரி தான் இருக்கும். அதுல ஜூன் 29 அல்லது 30 ஒரு டேட்டை கொடுத்து அந்த டேட்டுக்குள்ள நீங்க புக்கிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது அடுத்த மாசத்துக்கு உங்களுக்குள்ள அப்பாயின்மெண்ட் டேட்டு நீங்களே புக் பண்ணுங்கன்னு அதுல மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதை எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வந்திருக்க இமெயில்ல 4வது பாயிண்ட் இருக்குல்ல, அதுல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணும். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வரும். அதுல உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்னு கேட்கும். அதுல மிஸ்டர்னு நீங்க கொடுத்துருங்க. 2வது உங்களுடைய பேர் இருக்கும். இந்த என்ஆர்ஐசி அதாவது ஒர்க் பெர்மிட்லையும் பாஸ்போர்ட்லையும் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்க பேரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ஆர்ஐசி பின் நம்பர் உங்க ஒர்க் பெர்மிட்ல உள்ளது மாதிரி கொடுத்துருங்க. அதாவது பின் நம்பர்னு இருக்குல்ல, அந்த நம்பரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடி அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய போன் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய அட்ரஸை கொடுத்தாலும் சரி அல்லது உங்க ஃப்ரெண்டோட அட்ரஸை கொடுத்தாலும் சரி, கரெக்டான அட்ரஸை கொடுத்தாதான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அட்ரஸுக்கு சேரும். அதுக்கப்புறம் போஸ்டல் கோடுன்னு இருக்கும். இந்த போஸ்டல் கோடு என்ன அப்படின்னு கேட்டா, பெட்டி எண் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு போஸ்டல் கோடு இருக்கும். சரிங்களா? உங்களுடைய அட்ரஸ் போஸ்டல் கோடு எல்லாமே கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேட்கும். அதை நெக்ஸ்ட் அமைக்கிட்டு அப்புறம் டேட்டு டைமிங் கேட்கும். நீங்க எந்த டேட்ல ஃப்ரீயா இருப்பீங்க, எந்த டைமிங் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணி அந்த டேட்டு டைமை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்களுடைய போன் நம்பருக்கு. சரிங்களா? ஓடிபி வரல அப்படின்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. 2-3 தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஓடிபி மறுபடியும் வரல அப்படின்னா உங்க ஃப்ரெண்டோட போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னா அவரோட போன்ல இருந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காப்புல, எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு போன்ல இருந்து பண்ணியிருக்காங்க, அது ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபர்மேஷன் இமெயில் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. நீங்க கொடுத்த டேட்டும் டைமிங் ஓகே, அந்த டேட்ல உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட், ஒரிஜினல் பெர்மிட்டு, ஒரிஜினல் இந்தியா லைசன்ஸ், அதே போல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட, அதே அதுக்கப்புறம் எஸ்ஜி அரைவல் கார்டு அதாவது ஐசிஏ ஃபார்ம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபார்ம் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு செட்டு ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெட் பேமெண்ட் 50 வெள்ளி வேணும். அதாவது ஏடிஎம் கார்டில் தான் நீங்கள் பே பண்ணணும், கேஷ் மணி ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கொடுத்த டேட்டு அந்த டைமிங்க்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் இங்கே போயிருங்க. கியூ டிக்கெட் எடுக்கிற மிஷினில் உங்களுக்கு கியூக்கான டோக்கனை எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் அங்கே பிங்க் கலர் ஃபார்ம் இருக்கும். அந்த பிங்க் கலர் ஃபார்மில் உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய டோக்கன் வந்தோடனே அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் அவங்கள்ட்ட காட்டணும். அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா உங்களை பணம் கட்ட சொல்லுவாங்க. அந்த பணம் கட்டினதுக்கப்புறம் 1 வாரத்துலேருந்து 10 ஒர்க்கிங் டேஸ், அதாவது சண்டே பப்ளிக் ஹாலிடே இல்லாமல் மற்ற 1 வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய லைசன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ஏற்கனவே உங்களோட மெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கன்வெர்ட் பண்ண நீங்கள் மட்டும்தான் இங்கே போகணும், உங்கள் கூட யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால நீங்கள் மட்டும்தான் இங்கே போகிறது மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நிறைய பேர் கேட்பீங்க இந்த எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு. அதாவது நீங்கள் மார்ச் 2020க்கு அப்புறம், அதாவது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்திருந்தீங்கன்னா ஐசிஏ ஃபார்ம், அதாவது சிங்கப்பூர் அரைவல் கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கார்டு இருந்தால் தான் நீங்கள் சிங்கப்பூருக்கே வர முடியும். சரிங்களா? அதாவது இந்த மார்ச் 20க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு இந்த கார்டு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் சிங்கப்பூருக்குள்ள இருந்தீங்கன்னா, அதாவது குவாரண்டைனுக்கு நீங்கள் ஊருக்கு போகாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல சிங்கப்பூர் வரும்போது உங்களுடைய பாஸ்போர்ட்டில் அவங்க குத்துவாங்கள்ல ஜாப்பு, அதாவது ஸ்டாம்பு குத்துவாங்கள்ல, அந்த ஸ்டாம்பை நீங்கள் காட்டினாவே போதும். சரிங்களா? அதாவது இந்த எஸ்ஜி அரைவல் கார்டு இல்லைன்னா அந்த முதல்ல நீங்கள் சிங்கப்பூர் வந்த அந்த டேட்டை வந்து அவங்களுக்கு காமிச்சா போதும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. அதாவது நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணீங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ உபி டிராஃபிக் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறீங்களோ இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அவங்க கேட்கையில் உடனே அவங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரே வாவில் உங்களுக்கு வேலையும் முடிஞ்சிடும். சரிங்களா? இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.